ரசூலுல்லாவுடைய இந்த உம்மத்தில் ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடியவர்களில் அனைவரை விட சிறந்தவர் யாரு? வீட்டார்களுக்காக எது விட்டு வந்தீங்கன்னு என்றால் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை விட்டு வந்தேன் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேர் அபூபக்கர் இல்லை. உடனடியாக முஸ்லிமானவர் அபூபக்கரை போல யாருமே இல்லை. அவர் என் மீது செய்திருக்கின்ற உபகாரங்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல அவருக்கு நல்ல கூலியை தருவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஜுமாவில் நாம் இறைநேசர்களை பற்றி கேட்போம். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக ரசூலுல்லாவுடைய இந்த உம்மத்தில் ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடியவர்களில் அனைவரை விட சிறந்தவர் யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வலிமார்களிலேயே சிறந்தவர் யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாவுடைய தோழர்கள் சஹாபா பெருமக்களிலேயே சிறந்தவர் யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த உம்மத்தில் ரசூலுல்லாவை நபி என்று ஏற்றுக்கொண்டவர்களில் முதல் வரிசையில் சிறந்தவர் யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருக்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 4 மகான்களுக்கு பிறகு 6 சஹாபா பெருமக்கள் இருக்கிறார்கள். ஏன் நான் 6 என்று சொல்கின்றேன் என்றால், ஒரு நேரத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை கேட்டேன். என்ன? அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கத்தில் இருக்கிறார். உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கத்தில் இருக்கிறார். உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கத்தில் இருக்கிறார். அலி ஃபில் ஜன்னா, அலி சொர்க்கத்தில் இருக்கிறார். தல்ஹா ஃபில் ஜன்னா, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொர்க்கத்தில் இருக்கிறார். வ ஜுபைர் ஃபில் ஜன்னா, மேலும் ஜுபைர் சொர்க்கத்தில் இருக்கிறார். வ அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் ஃபில் அவுஃப் சொர்க்கத்தில் இருக்கிறார். சஅத் பின் அபி வக்காஸ் ஃபில் ஜன்னா, சஅத் பின் அபி வக்காஸ் சொர்க்கத்தில் இருக்கிறார். வ சயீத் பின் ஸைத் ஃபில் ஜன்னா, சயீத் பின் ஸைத் சொர்க்கத்தில் இருக்கிறார். வ அபூ உபைதத் இப்னு ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா, அபூ உபைதத் இப்னு ஜர்ராஹ் சொர்க்கத்தில் இருக்கிறார். இந்த 10 பேர்களை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பிறகு யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பிறகு யார்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பிறகு யார்? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பிறகு யார்? தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பிறகு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூ உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேர் அபூபக்கர் இல்லை, அவருடைய குன்னியத்து தான் அபூபக்கர். குன்னியத் என்றால் பிள்ளை பேரை கொண்டு தந்தையை அழைப்பது. உதாரணத்துக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய குன்னியத்து அபுல் ஹசன், ஹசனின் தந்தை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் குன்னியத்து அபு ஹஃப்ஸ், ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் தந்தை. இமாம் புகாரியோடைய குன்னியத்து அபு அப்துல்லா, அப்துல்லாவுடைய தந்தை. அதே போல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அபூபக்கர் குன்னியத். ஆனால் ஏன் அந்த குன்னியத் வந்துச்சுன்னு சொல்லி சரியான ஒரு கருத்து தெரியல, எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய ஆண் மகன்களில் யாருமே பக்கர் என்றவர் இல்லை. சிலர் சொல்கிறார்கள் கன்னிப்பெண்க்கு பாக்கிரா என்று சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்த பெண்களிலேயே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மட்டும்தான் பாக்கிரா. ஆகையினால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பேர் அபூ பக்கர் என்று வந்தது. சிலர் சொல்கிறார்கள், அது நான் சொல்லிவிட்டேன். அப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பேர் என்ன? அப்துல்லாஹ். அவருடைய மகன், அவருடைய தந்தை உஸ்மான். நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தையின் பேர் அபூ குஹாஃபா நினைத்து, அது அவருடைய குன்னியத்து. அவருடைய பேர் உஸ்மான். அவருடைய தந்தை அம்ர், அவருடைய தந்தை கஅப், அவருடைய தந்தை சஅத், அவருடைய தந்தை தைம், அவருடைய தந்தை முர்ரா. இமாம்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வம்சாவளி
முர்ரா என்கின்றவர் இடத்தில் ரசூலுல்லாவுடன் சேருகிறது. இந்த முர்ரா ரசூலுல்லாவுடைய பாட்டனார்களுடைய பாட்டனராக இருக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பாட்டனார்களுடைய பாட்டனராக இருக்கிறார். முர்ராவுடைய 2 மகன்கள் தைம், இன்னொரு மகன் ரசூலுல்லாவுடைய பாட்டனார்களில் ஒருவர். அவர்கள் பிறந்தது எங்கே? மினா. ஹஜ்ஜுக்கு போகிறவங்க மினாக்கு போவாங்கள்ல, மினா இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிறந்தார்கள். ரசூலுல்லாவை விட 2 வயது சிறியவர். ஆனால் ரசூலுல்லாவுடன் சிறு வயதிலிருந்தே தோழராக இருக்கிறார். ரசூலுல்லாவுடன் இருந்தார். எது வரைக்கும் என்றால் வாழ்நாள் முழுவதும் ரசூலுல்லாவுடன் இருந்தார். எது வரைக்கும் என்றால் ஹிஜ்ரத்துடைய பயணத்திலேயும் ரசூலுல்லாவுடன் இருந்தால். எது வரைக்கும் என்றால் இன்று மதீனாவில் அவருடைய கபரும் ரசூலுல்லாவுடைய ரௌதாவும் ஒரே இடத்தில் இருக்கு. ரசூலுல்லாவுடன் அவர் மறுமையுடைய வாழ்க்கையில் இருக்கின்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஸ்லிம் ஆவதற்கு முன்பே எப்பவுமே சிலைகளை வணங்கினது இல்லை. அல்லாவை தவிர வேற யாரையும் அவர் வணங்கினது இல்லை. அவரே சொல்கிறார், நான் சிறு வயதில் என்னுடைய தந்தை எனக்கு கூப்பிட்டுட்டு போனார். போய் பெரிய பெரிய சிலைகள் இருக்கு, இதான் உன்னுடைய கடவுள்கள், இந்த கடவுள்கள் தான் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள். அப்பா போனதுக்கு பிறகு அந்த பெரிய பெரிய சிலைகள் இடத்துல நான் கேட்டேன், எனக்கு பசிக்குது, உணவு கொடு, கேட்கல, கொடுக்கல. எனக்கு தேவை இருக்கு, கொடுக்கல. அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த சிலைகளுக்கு காதும் கேட்காது, இவங்கனால எதுவுமே செய்ய முடியாது. ஆகையினால் இவர்கள் என்னுடைய கடவுள் இல்லை. மேலும் சொல்ல போனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் முஸ்லீம் ஆவதற்கு முன்பே இல்லை. அவர்கள் மது எப்போ ஹராம் ஆயிடுச்சு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபி என்று சொன்ன சில வருடங்களுக்கு பிறகுதான் மது ஹராம் ஆயிடுச்சு. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிறந்ததிலிருந்து மது குடித்தவர் இல்லை. ஏன் சொல்கிறார்கள்? சிறு வயதில் நான் பார்த்தேன், ஒருவர் குடித்ததற்கு பிறகு அவருக்கு அவருடைய அசுத்தம் எடுத்து வாய்க்கிட்டு எடுத்துட்டு போறாரு. அவருக்கு வித்தியாசம் தெரியல, மலம் எது உணவு எது தெரியல. அந்த வித்தியாசம் படுத்த முடியாத நிலைமைக்கு நான் ஏன் ஆளாக வேண்டும் என்பதற்காக அவர் எப்பவுமே குடித்ததில்லை. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்று சொன்ன பொழுது முதலில் யார் இடத்தில் போய் சொன்னார்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சொன்ன உடனே எந்த ஒரு தாமதம் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் குல் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அபூபக்கரே சொல்லுங்க, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டார்கள். உடனடியாக முஸ்லிமானவர் அபூபக்கரை போல யாருமே இல்லை. சொன்ன உடனே முஸ்லீம் ஆயிட்டாரு. சிலர் கேட்பாங்க, இல்லை ஹதீஜா நாயகி தானே ஃபஸ்ட்டு முஸ்லீம் ஆனாங்க, இல்லை அலி ரலியல்லாஹு தஆலா தானே முதல்ல முஸ்லீம் ஆனார்கள். அதுக்கு பதில் சொல்கிறார்கள் இமாம்கள், ஆண்களில் முதலில் முஸ்லிமானவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெண்களில் முதலாக முஸ்லிமானவர் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சிறுவர்களில் முதலில் முஸ்லிமானவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பேர் கொடுத்தார்கள். அந்த பேர் என்ன? அதீக். ஐன் தா யா த, ஐன் தா யா காஃப். அதீக் என்றால் விடுதலை பெற்றவர், சுதந்திரமானவர். அபூபக்கர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷா நாயகி அறிவிக்கின்ற ஹதீஸ், திர்மிதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சொன்னார்கள், அபுஷிர், சுப செய்தியை பெறுங்கள், ஃபஅன்த அதீகுல்லாஹி மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர் நீங்க. ஆகையினால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஒரு பேர் என்ன? அதீக். ரசூல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இன்னொரு பேர் என்ன? சித்தீக், உண்மையாளர், உண்மையை நம்புகின்றவர், உண்மையை ஏற்றுக்கொண்டவர். இந்த பேர் எப்போ வந்துச்சு? மேராஜோடைய பயணத்திற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரே இரவில் பைத்துல் மக்தஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது பிறகு வானத்தின் பயணம். அப்போ இந்த காஃபிர்கள் எல்லாமே கேலி செஞ்சாங்க,
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு தெரியாது இந்த மாதிரி நடந்து இருக்குன்னு சொல்லி. அப்போ அபூஜஹல் போய் சொன்னா அபூபக்கர் சித்திக்கிட்ட, பாருங்க உங்க தோழர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, ஒரே இரவுல போய் பைத்துல் முகத்தஸ்க்கு போய் திரும்பி வந்துட்டாரா. நாம் எத்தனையோ வேகமாக போகக்கூடிய ஒட்டகத்தில் போனால் கூட அந்த மாதிரி போயிட்டு வர முடியாது, அவர் பாருங்க என்ன சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, அவ காலதாலிக், அவர்கள் சொன்னார்களா? ஆம், நான் நம்புகிறேன். ஏன்? வானத்தின் விஷயங்களிலே நான் அவரை எதுவுமே கேட்காம நம்புகின்றேன், பூமியோடைய விஷயத்தில் நான் அவரை சந்தேகப்படுவேனா? அதுக்கு பிறகு அவருடைய பேர் சித்தீக் என்று ஆகிவிட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகமாக சேவை செய்தவர். அதிகமாக சேவை, பணத்தால், நேரத்தால், உடலால், மனதால் அதிகமாக உதவி செய்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மற்ற புகாரி முஸ்லிம்லையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நான் சொல்கின்ற ஹதீஸ் திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மாலி அஹதின் இந்தனா யதுன் இல்லா வகத் காஃபனாஹு பிஹா இல்ல சித்தீக். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தவிர யாருடைய உபகாரத்திற்கு நான் ஈடு செய்யாமல் இருந்ததில்லை. யாரின் மீது ஏதாவது உபகாரம் செய்தாலே நான் உடனடியாக அதுக்கு ஈடு செஞ்சிருவேன், அபூபக்கருடைய பொருள்களை தவிர. ஏன்? ஃபஇன்ன லஹு இந்தனா யதன் யுகாஃபிஉஹு அல்லாஹு பிஹா யௌமல் கியாமா. அவர் என் மீது செய்திருக்கின்ற உபகாரங்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் அவருக்கு நல்ல கூலியை தருவான். அந்த அளவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உபகாரம் என்று. நாம் சொல்லுவோம் சேவை செய்திருக்கிறார். கிடைத்தது எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பர்க்கத்தினால தானே. அப்போ அது எப்படி நான் உபகாரம் சொல்லுவேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவருடைய தவாது. மேலும் சொல்கிறார்கள், வமா நஃபஅனி மாலு அஹதின் கத்து மா நஃபஅனி மாலு அபீ பக்கரின். அபூபக்கருடைய பொருள்களை போல யாருடைய பொருள்களும் எனக்கு பயன் தந்ததில்லை. அந்த நேரத்தில் ஒரு தேவை இருக்கின்ற நேரத்தில் ஒருவர் உதவி செய்கிறார் சொன்னால் அது பெரிய உதவி. ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, அந்த நேரத்தில் ஒரு உதவி செய்கிறார் பாருங்க, அது 500 ரூபாய் இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, அது பெரிய உதவி. பிள்ளையுடைய உயிர் போற மாதிரி இருக்கு, அந்த நேரத்தில் யாராவது உதவி செய்தார்னா அது பெரிய உதவி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கருடைய பொருள்களை போல யாருடைய பொருள்களும் எனக்கு பெரிய அந்த அளவுக்கு பயன் தந்ததில்லை. பிறகு சொல்கிறார்கள், வலவ் குன்து முத்தஹிதம் மினன் நாசி ஹலீலன். மக்களிலிருந்து யாராவது ஒருவரை நான் நெருங்கிய நண்பனாக ஏற்றுக்கொண்டிருந்தால் லத்தஹல்து அபா பக்கரின் ஹலீலா, அபூபக்கரை நெருங்கிய நண்பனாக ஏற்றுக்கொண்டிருப்பேன், பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன்? வ இன்ன சாஹிபக்கும் ஹலீலுல்லா. ஏனென்றால் உங்களுடைய தோழன் தன்னை பற்றி சொல்கிறார்கள், வ இன்ன சாஹிபக்கும், அதாவது நான் ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பனாக நான் இருக்கின்றேன். ஆகையினால் ஒருவர் தானே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பார். அப்போ அல்லாஹ்வுடைய ஹபீப் எப்படி அபூபக்கர் சித்திக்குடைய ஹலீலாக இருப்பார்? அப்படி இல்லாவிட்டால் அல்லாஹு அக்பர், அப்படி இல்லாவிட்டால் என்னுடைய நெருங்கிய நண்பனாக யார் இருப்பார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருப்பார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மேலும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஒரு தொடர்பு இருக்குங்க. பல இடங்களில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் பாராட்டுகின்ற நேரத்தில் அபூபக்கருடன் உமரை சேர்த்து பாராட்டினார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் வ உமர், அபூபக்கர் மற்றும் உமர் மின் ஹாத தீனி, இந்த மார்க்கத்தில் அவருடைய அந்தஸ்து எப்படி இருக்குன்னு சொன்னால், க மன்சிலத்தி ஸம்இ வல் பஸர் மினர் ரஸி, தலைக்கு எப்படி பார்வை மற்றும் காதுகள் இருக்கிறதோ அதே போல இந்த மார்க்கத்துக்கு அபூபக்கரும் உமர் இருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம். இன்னொரு ஹதீஸில் திர்மிதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கரை பார்த்து, அந்த சாஹிபி அலல் ஹவுத், ஹவுஸ் சொன்னா ஹவுஸ் கௌசர், மறுமை நாளில் ஹவுஸ் கௌசரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்கல்ல, அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் என்னுடைய தோழராக இருப்பீங்க.
இப்போ நான் ஒரு செயல் செய்கிற நேரத்தில் இப்போ ரெக்கார்டிங் பண்ணுறார் அபூபக்கர் அபூபக்கர் ரெக்கார்டிங் பண்ணுறார். மாஷா அல்லாஹ். அபூபக்கர் ரெக்கார்டிங் பண்ணுற அந்த நேரத்தில் அபூபக்கர் சொல்கிறாரு, ஃபஹீம், ரெக்கார்டிங்கில் நீங்கள் என்னுடைய தோழராக இருப்பீங்கன்னு சொன்ன அர்த்தம் என்ன? அந்த ரெக்கார்டிங் செய்கிற விஷயத்தில் அபூபக்கருக்கு, இவர் ரெக்கார்டிங் பண்ணுற அபூபக்கருக்கு ஃபஹீம் அந்த வேலை செய்கிற நேரத்தில் கூட இருந்து அது வேலை செய்வார். அப்போ தானே சொல்லுவோம். அப்போது ஹவுஸே கௌசர் நாம் குடிக்கிற நேரத்தில் அபூபக்கர் சித்திக்கும் நம்ம ஹவுஸே கௌசர் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். வித்தியாசம் என்ன? இவர் கொடுக்கக்கூடியவர், அவருக்கு சேவை செய்கிறவராக இருப்பார். பிறகு சொல்கிறார்கள், வசாஹிபி ஃபில் கார், அந்த குகை ஹிஜ்ரத் செய்தப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குகையில் மறைந்திருந்தார்களே. ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமீஅத்து ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நான் கேட்டேன். மன் அன்ஃபகா ஸௌஜைனி மின் ஷைஇன் மினல் அஷ்யா ஃபீ ஸபீலில்லாஹ் துஇயா மின் அப்வாபில் ஜன்னah. ஒருவர் இரண்டு பொருள்களை ஒரு ஜோடியில் இரண்டு பொருள்களை யார் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறாரோ அவர் சொர்க்கத்தின் கதவுகளிலிருந்து இவ்வாறு அழைக்கப்படுவார். எவ்வாறு? யா அப்தல்லா ஹாதா ஹைருன், அல்லாஹ்வின் அடியாரே இது சிறந்தது. ஃபமன் கான மின் அஹ்லி ஸலாத்தி துஇயா மின் பாபி ஸலா, யார் தொழுகின்றவர்களாக இருக்கிறாரோ அவர் தொழுகையோடைய கதவுலேருந்து அழைக்கப்படுவார். வாங்க 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 வாங்க. ஒரு கதவு இருக்கும், சொர்க்கத்தின் கதவு. அந்த கதவு தொழுகைக்காகன்னு சொல்லியிருக்கோம். பாபு சலா, அங்கேருந்து கூப்பிடுவாங்க. நீங்கள் 5 வேளை கரெக்டாக தொழுதீங்கல்ல, இங்கேருந்து வாங்க. ஒமன் கான மின் அஹ்லில் ஜிஹாத் துஇயா மின் பாபில் ஜிஹாத், யார் ஜிஹாத் செய்கின்றவராக இருந்தாரோ ஜிஹாதோடைய கதவுலேருந்து அழைக்கப்படுவார். யார் அதிகமாக தொழுகின்றவர் இருந்தாரோ நஃபில் தொழுகை, அங்கேருந்து அழைக்கப்படுவார். யார் ஜிஹாத் செய்தாரோ ஜிஹாதோடைய கதவுலேருந்து அழைக்கப்படுவார். ஒமன் கான மின் அஹ்லி சதகதி துஇயா மின் பாபி சதகா, யார் அதிகமாக தர்மம் செய்கிறவராக இருந்தாரோ தர்மமுடைய கதவுலேருந்து அழைக்கப்படுவார். ஒமன் கான மின் அஹ்லி சியாமி துஇயா மின் பாபி சியாம் பாபுர் ரையான், யார் அதிகமாக நோன்பு வைப்பவராக இருந்தாரோ அவர் நோன்புடைய கதவின் பேர் என்ன? ரையான் என்ற கதவுலேருந்து அழைக்கப்படுவார். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார், சுருக்கமாக சொல்ல போனார், யா ரசூலல்லாஹ், யாராவது ஒருவர் அனைத்து கதவுகளிலிருந்து அழைக்கப்படுவாரா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் அனைத்து கதவுகளிலிருந்து அழைக்கப்படுவீர்கள் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். இதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய சிறப்பு. இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை எடுத்து வைத்தப்போ மக்காவாசிங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரியாக மாறிட்டாங்க. அப்போது அவங்க ஒரு டாக்டிக்ஸ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ஏழை நபர்கள், முஸ்லிமான ஏழை நபர்கள் அடிமைகளை பிடித்து அடிப்பார்கள். அப்படிப்பட்ட அடிமைகளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாங்கி விடுதலை செய்தார்கள். அதில் ஒருவர் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மரணிக்க போனார்கள். அந்த அளவுக்கு அவர் மீது டார்ச்சர் நடந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய எஜமானுக்கு அந்த காசை கொடுத்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வாங்கி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார், பிலாலை நான் என்னுடைய அடிமை ஆக்குவதற்காக வாங்கவில்லை. இனிமே பிலால் விடுதலை ஆயிட்டாரு. இனிமே பிலால் அபூபக்கருடைய சகோதரராக இருப்பார். அந்த நேரத்தில் பின்னால் பேசுவாங்கல்ல, யார் எது நல்லது செஞ்சால் கூட அது அப்படி இல்லைங்க, ஏதாவது இது இருக்கும். சில பேர் சொன்னாங்க, பிலால் ஏதோ உபகாரம் பண்ணியிருக்கிறாரு, அந்த உபகாரத்துக்கு ஈடு செய்வதற்காக அபூபக்கர் இப்படி செஞ்சிருக்கிறார் சொன்னாங்க. அந்த நேரத்தில் இறைவன் அல்லாஹு தஆலா வசனங்களை இறக்கின்றான். என்ன சொன்னா அல்லாஹ் தஆலா, வமாலி அஹதின் இன்னஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா, யாருடைய உபகாரமும் இவர் மீது இல்லை ஈடு செய்வதற்காக. பிலாலுடைய யாருடைய உபகாரமும் இல்லை. இல்லப்திகா வஜ்ஹி ரப்பிஹில் ஆலா, அவருடைய உயர்ந்த படைத்து ஆள்பவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக அவர்கள் இந்த செயல்களை செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அவரை அத்கா என்று சொல்கின்றான். அத்கா என்றால் அதிகமாக இரையச்சம் உடையவர், அதிகமாக தக்வா கொண்டவர். யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நல்ல விஷயங்கள் செய்கின்ற விஷயத்தில் எல்லாத்தை விட முன்பாக செய்கின்றவர் யார் இருந்தார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ஹதீஸில் நமக்கு இது
அழகான முறையில் தெரிகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நதஸத்தக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளை இட்டார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்க. ஒரு போர் வந்துச்சு, அந்த போருக்காக பல 1000 தங்க காசுகள் தேவை, ரொம்ப தேவை. அப்போ எல்லாமே தர்மம் செய்யுங்க சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஃபவாஃபக ذلك மின்னி மாலா. அந்த நேரத்தில் என்னிடத்தில் பொருள்கள் அதிகமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, செலவு செய்ய சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, கரெக்டாக அந்த நேரத்தில் என்கிட்ட வசதி நிறையா இருக்குது. அப்போது நான் சொன்னேன், ஃபகுல்து அல் யௌம அஸ்பகு அபா பக்ரின். இன்று நான் அபூபக்கரை விட முந்திருவேன். வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கேன். எல்லா விஷயத்திலும் அவர் தான் ஃபஸ்ட்டு செய்கிறாரு. இன் சபக்துஹு யௌமன், ஒரு நாள் அவரை விட முதலில் நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லியிருந்தா அது இந்த நாள் தான். ஃபஜிது பி நிஸ்ஃபி மாலி, என்னுடைய பாதி பொருள்களை நான் கொண்டு வந்துட்டேன். நீதி உள்ளவர், குடும்பத்திற்காக பாதி, மார்க்கத்துக்காக பாதி, இதான் சரியான வழி. பாதி பொருள்களை கொண்டு வந்தேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்டார்கள், மா அப்கைத லி அஹ்லிகா, குடும்பத்திற்காக எது மீதி வச்சிங்க? குல்து மிஸ்லஹு, இது கொண்டு வந்திருக்கேன், இதே போல தான் குடும்பத்தார்களுக்காக விட்டு வந்திருக்கிறேன். நீதியாக பேச்சு. அதா அபூபக்கர் பிக்குல்லி மா இந்தஹு, அபூபக்கர் அவர்கிட்ட இருந்தது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்போ அவர்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா அப்கைத லி அஹ்லிகா, நீ உன்னுடைய குடும்பத்திற்காக எது விட்டுட்டு வந்த? அப்போ அவங்க சொன்னாங்க, அப்கைது லஹுமுல்லாஹ வ ரசூலஹு, அவர்களுக்காக நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை விட்டு வந்திருக்கின்றேன். இதில் ரசூலுல்லாவுடைய அந்தஸ்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. சில பேர் நினைப்பாங்க, அல்லாஹ்வுடன் ரசூலுல்லாவுடைய பேர் சொன்னாலேயே ஷிர்க் ஆகிடும், அல்லாஹ்வுடன் ரசூலுல்லாவுடைய பேர் சொன்னாலேயே நாம் அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் சேர்க்கிறோன்னு சொல்லி. ஈமான் தெரியாதவங்க. ஈமான், அபூபக்கர் சித்திக்குடைய ஈமானை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா முஸ்லிம்களுடைய ஈமான் தராசுடைய ஒரு தட்டையில் வச்சு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருவருடைய ஈமான் இன்னொரு தட்டில் வச்சா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஈமான் தான் உயர்ந்ததாக இருக்கும் என்று சொன்னார். பாருங்க, அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், வீட்டார்களுக்காக எது விட்டு வந்தீங்க என்றால் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை விட்டு வந்தேன் என்று சொன்னார்கள். எல்லாமே கொடுக்கக்கூடியவன் யாரு? அபூபக்கர் சித்திக்கிட்ட கேளுங்க எதுக்காக சொன்னார் சொல்லி. குல்து, உமர் சொன்னார், இனிமே அவருக்கு முன் செல்ல என்னால் சுத்தமா முடியவே முடியாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். இதை போல்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாவுடன் இருந்தார்கள். அதுக்கு பிறகு ரசூலுல்லாவுடைய பெரிய வரலாறு இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வரலாறு முழுமையாக ஒரு சீரியலாக நாம் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த பயான்களுடைய நோக்கம், இந்த வெள்ளிக்கிழமை காலை பயானுடைய நோக்கம் என்ன? அடிப்படை விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அடிப்படை விஷயங்கள். அப்புறம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு யாரை கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெல்ல தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தொழுவிக்க முடியவில்லை என்றால் அபூபக்கரை சொல்லுங்க தொழுவிங்கன்னு சொல்லுவார்கள். தான் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியவில்லை என்றால் அபூபக்கரை அனுப்புங்கன்னு சொல்லுவார்கள். அதிலிருந்து மக்களிடத்தில் இருந்தது ரசூலுல்லாஹ் இல்லை என்றால் அபூபக்கர் தான் என்பது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெல்ல தெளிவாக சொல்லவில்லை. ஏன்? மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதே போல்தான் சுருக்கமாக சொல்ல போனால் மக்களால் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர் ஹலீஃபா ஆனதற்கு பிறகு பெரிய பிரச்சனைகள் வந்தது. சில முஸ்லிம்கள் இனிமே நாம் ஜக்காத் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முடிவு எடுத்தார்கள், யார் ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்கின்றானோ அவன் உண்மையான முஸ்லிம் இல்லை, அவருடன் நான் போரிடுவேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறார், எப்படி நீங்கள் போரிடலாம்?
அவங்க கலிமா சொல்றவங்க தானே, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவங்களிடத்தில் நாம் போரிடக்கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரே. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யார் தொழுகைக்கும் மற்றும் ஜகாத்துக்கு மத்தியில் வித்தியாசம் படுத்துகின்றானோ அவனுடன் நான் போரிடுவேன். அதே போல நிறைய நபர்கள் அந்த நேரத்தில் நான் நபி என்று சொன்ன பொழுது அவர்களுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய படைகளை அனுப்பி போரிட்டார்கள், வெற்றி பெற்றார்கள். அதே போல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது. அதாவது சஹாபா பெருமக்கள்கிட்ட குர்ஆன் இருந்தது, ஆனால் ஒரு அஃபிஷியல் குர்ஆன் எல்லா சஹாபா பெருமக்கள் இல்லாத காலத்திலையும் ஒரு இடத்துல ஒரு அஃபிஷியல் குர்ஆன் இருந்ததுன்னு சொன்னால் எந்த ஹாஃபிஸ் இல்லாவிட்டாலும் அந்த குர்ஆனிலிருந்து எழுதிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு குர்ஆன் அவருடைய காலத்தில் சேர்க்கப்பட்டது. சொல்லுவதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன, சுருக்கமாக முடிக்கின்றேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபா ஆனதற்கு பிறகு காலையில் தன்னுடைய பொருள்களை எடுத்து வியாபாரம் செய்வதற்கு போகிறார். ஒரு துணியில் தன்னுடைய பொருள்களை எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னால் அந்த வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்கும். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்குறார்கள், எங்கே போகிறீங்க? வியாபாரம் செய்கிறதுக்கு. நீங்கள் ஹலீஃபா, உங்களுடைய அனுமதி பெற்று தான் எல்லாமே போர் செய்கிறதுக்கு போயிருக்கிறாங்க, எல்லா விஷயங்கள் நீங்கள் தான் பார்க்கணும், நேரம் பத்தாது உங்களுக்கு. எப்படி உம்மத்தோடைய விஷயங்கள் பார்க்கணும் என் மீது கடமையாக இருக்கிறதோ, என் பிள்ளைகளையும் என்னுடைய குடும்பத்தை பார்ப்பதும் என்னுடைய கடமையாக இருக்கிறது. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நீங்கள் போக வேண்டியதில்லை, உங்களுடைய செலவுகள் நாம் பைத்துல் மால்லேருந்து தரோம், நீங்கள் எங்களுடைய விஷயங்களை பாருங்கள். அதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு மாதம் ஒரு அளவுக்கு காசு கிடைச்சிரும். ஒரு நாள் அவங்க மனைவி நல்ல உணவு சமைத்தார்கள். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, இந்த காசு எங்கேருந்து வந்துச்சு? கவலைப்படாதீங்க, நான் யார்கிட்டேருந்தும் காசு வாங்கலை, நீங்கள் மாதம் கொடுக்குறீங்களே காசு, அதுலேருந்து கொஞ்சம் சேர்த்து ஒரு நாள் உங்களுக்கு நல்ல உணவு சமைச்சு கொடுக்கலான்னு சொல்லி நான் சமைச்சிருக்கிறேன். சரிம்மா, கொஞ்சம் நம்ம டைட்டாக செலவு பண்ணால் அந்த காசுலேருந்து சேவிங்ஸ் ஆகுமா? ஆமாம் ஆகும். எவ்வளோ சேவிங்ஸ் ஆகும்? இந்த தொகை. அப்போது அடுத்த நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாரு, எனக்கு பைத்துல் மால்லேருந்து தர்றீங்கல்ல, அதுலேருந்து இந்த அளவுக்கு குறைச்சி கொடுங்க, ஏன்னா என்னால் இது இல்லாமலே என்னால் வாழ முடியும். இதுதான் அவருடைய தக்வா. அவர் மரணிக்கின்ற நேரத்தில் ஆயிஷா நாய்கிட்ட சொல்கிறாங்க, பைத்துல் மாலிலிருந்து எனக்கு கிடைத்த பொருள்களிலிருந்து ஏதாவது மீதி இருக்கிறதா? சொன்னாங்க, ஆமாம், ஒரு அடிமை இருக்கிறாரு, சில காசுகள் இருக்கின்றன. அப்போ சொல்கிறாங்க, இந்த காசுகளும் இந்த அடிமையும் போய் திருப்பி கொடுத்துருங்க, நான் வாழுகின்ற வரை தான் பைத்துல் மாலுடைய பொருள்கள் எனக்கு, என் வாழ்க்கைக்கு பிறகு அந்த பொருள்கள் தேவையில்லை. அவருடைய தக்வாவுடைய அல்லாவே அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா அலி சய்யிதினா முஹம்மது, அவருடைய தக்வாவுடைய கோடியில் ஒரு பகுதி நம்மிடத்தில் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் நாம் முத்தகீன்களாக வாழுவோம். அப்போ கேட்குறாங்க, மரணிக்கின்ற நாள் அவர்கள் கேட்கிறார்கள் தன்னுடைய மகள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில், இன்று எந்த நாள்? சொல்கிறாங்க, திங்கட்கிழமை. எனக்கு ஆசையாக இருக்கிறது, இன்னைக்கு எனக்கு வஃபாத்து வரணும், ஏன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் வஃபாத் ஆன நாளும் திங்கட்கிழமை. அப்போது அந்த விஷயத்திலும் நான் ரசூலுல்லாவுடன் சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஆசை வைத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த பேச்சை முடிப்பதற்கு மனது வரவில்லை. ஆனாலும் 30 நிமிடங்களுக்கு மேல் பேசினா தாங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஆகையினால் எது நாம் கேட்டோமோ அதை கேட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற மக்களாக நாம் மாற வேண்டும். மேலும் அவர்களைப் போல் நம்முடைய வாழ்க்கைகளை நாம் ஆக்குகின்ற முயற்சி செய்கின்ற மக்களாக நாம் ஆக வேண்டும். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.